வெறும் சாதாரண பாமரர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கிறதா இருந்தால் ஒரு தும்பிய சம்பவம். ஆனால் அதை தாண்டி சனாதனத்தை வேறறுக்க தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒருத்தர், சமத்துவத்தை எடுத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர், அண்ணல் அம்பேத்கரனுடைய அற்புதமான பாதைகளை தன்னுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு புத்த விகாரங்கள் அமைத்து சமத்துவத்துக்கு பாலம் சமைப்போம் என்று சொன்னார் பாருங்க பாரதி. அந்த வார்த்தையை மிக தெளிவாக தன்னுடைய மனதில் வாங்கி கொண்டிருந்த ஒரு தலைவரை, அதாவது குனிந்து கொண்டே இருந்த சமூகம் சற்று நிமிர்ந்தால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சற்று நிமிர்ந்த தலைவரை தான் இந்த சமூகம் காவு வாங்கியிருக்கிறது. தலைவர்கள் என்றைக்கும் சாவதே இல்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, போராளிக்கு மரணமே கிடையாது. ஒரு அற்புதமான தலைவர், இத்தனை உள்ளங்களை வென்ற தலைவர். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. கல்வியின் மீது ஒரு அறிவார்ந்த ஒரு பார்வையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும், எங்களை போன்ற மாணவர்களை ஒரு லயலா கல்லூரியுடைய பேராசிரியராக எங்களை போன்ற மாணவர்களை உருவாக்க வேண்டும், ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும், தலைவர்களை உருவாக்க வேண்டும், தொண்டர்களை அல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அண்ணா வழியில் நின்ற ஒரு தலைவரை வெட்டி சாய்த்தது இந்த தமிழ் சமூகம். சாதியாக பிரிந்து கிடக்க வேண்டும் என்று சிலர் நம்புகிறார்கள். அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு துன்பிய சம்பவம் மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் கொலைதான். இதில் உண்மையான குற்றவாளிகளை யார் என்று தமிழ்நாடு முழுக்க தெரியுது. அந்த குற்றவாளிகளை கண்டறிந்து உண்மையிலேயே நீதியின் பக்கம் நிப்பாட்ட வேண்டும். இவர் விதைக்கப்பட்டிருக்கிறார், புதைக்கப்பட மாட்டார். அதான் என்னுடைய கருத்து. அவருடைய நடவடிக்கைகள், அதாவது let the diamond do all the talking என்று சொல்வார்கள். அவருடைய செயல், அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று சொன்னார்கள். சொல்லிய வண்ணமே அவருடைய செயலும் இருந்தது. அந்த செயல் தான் எங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறது. அவருடைய திருமணம் வரைக்கும் போயிருக்கேன். புத்த முறைப்படி தான் நடந்திருக்கு. அவர் உருவாக்கிய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசான் தோழர் திவ்யா, லயலா கல்லூரியில் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த வகையில் ஒரு சிறப்பான தலைவர் அவர்களை நம்ம இழந்திருக்கிறோம். ஆனால் தமிழ் சமூகம், தலித்து மக்கள், பட்டியல் சமூகம் இன்றைக்கும் எழுந்திருக்க தான் வீறு வீறு கொண்டு எழும், வெட்ட வெட்ட எழுந்திருப்போம், இன்றைக்கு விழுந்து விட மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.